அம்மா தீபாவளிக்கு ஏமா மருதாணி எல்லாரும் வைக்காங்க? தீபாவளிக்கு மருதாணி எதுக்கு வைக்காங்கன்னா, ஐப்பசி மாதம் அப்பி பிடிக்கும். மருதாணி ஐப்பசி மாதத்தில் மருதாணி வச்சோம்னா நல்லா பிடிக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்கெல்லாம் அப்படி சொன்னதுனால தீபாவளி அப்படின்னாலே மருதாணி தான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான்லாம் எங்கள் அம்மா உங்களை மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி தான் நாங்கள் விடிய விடிய தூங்காமல் மருதாணியெல்லாம் பிடுங்கிட்டு வந்து ஒரு கல் வச்சு அதை நாங்களே அரைச்சி மருதாணியை நல்லா விடிய விடிய தூங்காமல் மருதாணி வைப்போம், கோலம் போடுவோம். எங்கள் அம்மா பலகாரம்லாம் செய்வாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படா விடியும் பலகாரத்தை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இப்பெல்லாம் மருதாணிங்க வேறு தண்ணியாக இருக்கும். மருதாணி மிக்சியில் அரைச்சி, அந்த காலத்துலலாம் மருதாணி அம்மியில் குழவிக்கல்லில் வச்சு மருதாணி அரைப்போம். நல்லா கட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் மருதாணி. ஐப்பசி மாதம் அப்பி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மருதாணி வைக்கும்போதே எவ்வளோ அழகாக வைக்கும்போதே இவ்வளோ டார்க்காக ரெட் கலரில் பிடிச்சிருக்கு. இன்னும் காலையில் பார்த்தா நல்லா பிடிச்சிருக்கும். எல்லாருமே வந்து இந்த ஐப்பசி மாதம் மருதாணி கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கையில் மருதாணி வைக்கிறது மகாலட்சுமி நம்ம கையில் குடியிருக்காங்க. பொதுவாகவே வந்து நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு சேர்ந்து நம்ம மருதாணி வச்சோம்னா நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும். அதனால தான் மருதாணியெல்லாம் வைக்கிறோம். அடிக்கடி வந்து மருதாணி கையில் வச்சாலே இந்த பித்தம்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. மருதாணி கையில் வச்சோம்னா தலை சுத்தாமல் இருக்கும். அப்புறம் உடம்பு சூடு வந்து தனியும். உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதத்தில் மருதாணி வைப்பாங்க. ஏன்னா இது வந்து மழைக்காலம், அதனால் உடம்புல உள்ள சூடெல்லாம் குறையும். இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது மருதாணி கையில் வைக்கிறதுனால. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே மருதாணி வைங்க. மருதாணி வச்சா நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காலையில் கையை பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கீங்க.